வணக்கம் நண்பா. பாம்பன் பாலம் முன்னாடி எதுக்காகன்னா, பழைய பாம்பன் பாலம் எவ்வளோ அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். டேட்டு 16 ஏப்ரல் 2026. ஒன் சைடு ஃபுல்லா முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நான் காட்டுறேன். இப்ப பாருங்களேன். இதில வந்து இந்த கம்பி இருக்கா? ஸோ இந்த கம்பி எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடு வந்து வெட்டி எடுத்துட்டாங்க நண்பா. அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு அத காட்டிட்டு, அதுக்கப்புறம் இத காட்டுறேன். அப்பனா தானே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போதைக்கு என்னன்னா, மண்டபம் சைடு இருக்கிறது தான் ஃபுல்லாவே டிஸ்மேண்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியுதுங்களா? அந்த கம்பி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆ போயிருச்சு. அந்த கம்பிய ஃபுல்லாவே வெட்டிட்டாங்க. ஆப்போசிட் சைடு கொஞ்சம் வெட்டியிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்களேன். புதிய பாம்பன் பாலத்தில கவுண்டர் வெயிட்டுன்னு சொல்றது அந்த ஆரஞ்சு கலர் ஓகேங்களா? ஏன்னா இந்த கவுண்டர் வெயிட் தான் ஒரு இவ்வளோ பெரிய லிஃப்ட்டையுமே மேலே ஏத்தும்போது அது கீழ வரும். ஏன்னா ஒரு வெயிட் இருந்தா தானே இது ஒரு நார்மலா கவுண்டர் வெயிட்டுன்னு சொல்ற எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது. அது மாரி இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய பாலத்தில எல்லாம் நின்டுகிட்டு இருக்காங்களா உள்ள. இதுக்குள்ள கான்கிரீட்ட ஃபுல்லாவே கொட்டி வச்சிருக்காங்க நண்பா. இதான் கவுண்டர் வெயிட். அந்த ஃபுல்லாவே நான் இப்ப காட்டுறேன் பாருங்க தெரியுதுங்களா? இந்த ஆர்க் ஃபுல்லாவே கான்கிரீட்ட ஃபுல்லா கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ, அத எல்லாத்தையுமே பெரிய பெரிய மிஷின் வச்சு உடைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடைக்கும்போது கீழ கல்லுலாம் விழும்ல. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இத தான் வந்து கவுண்டர் வெயிட்டா வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலா புது பாலத்துல அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு. அது வந்து அந்த 600 டன்னு வெயிட் இருக்கிற லிஃப்ட் மேல போம்போது கீழ வரணும். ஆனா எப்போதுமே அப்படித்தானே. ஒரு கிணறா இருக்கட்டும், இல்ல ஒரு ரயில்வே கேட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கவுண்டர் வெயிட் மாரி ஒரு சைடு இருந்தா தான் அப்பனா தான் ஈஸியா அது மேல போயிட்டு வரும். அந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. அதுக்காக இந்த இடத்துல கவுண்டர் வெயிட்டா அத தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு முழுமையா என்ன நடக்குதுன்னா, அந்த கவுண்டர் வெயிட்டுக்காக உள்ள கான்கிரீட்ட கொட்டி வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாமே ஃபுல்லாவே இடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மிஷின வச்சு நல்லா இடிக்கிறாங்க. உடைச்சு ஃபுல்லா எல்லாமே ஆ ட்ரில் போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாங்க. பண்ணும்போது கீழ ஒரு சில கல் விழுது. அத நான் காட்டும்போது தெரியும். தெரியுதுங்களா? முக்காவாசி ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அந்த பில்லர்ல இருக்கிற அந்த மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு கவுண்டர் வெயிட்டுக்குள்ள இருக்கிற அந்த வெயிட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா, எனக்கு தெரிஞ்சு டோட்டலா அப்படியே ரிமூவ் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் முன்னோக்கி போயும் அ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றத பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட எப்படியுமே ஒரு 2 வாரமா நம்ம பழைய பாம்பன் பாலம் என்ன அப்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோவுமே போடல. இப்போ உங்களுக்கு நான் நேரடியா காட்டுறேன். டைரக்ட்டா பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டா தெரியும். ஸோ அந்த கவுண்டர் வெயிட்டுக்கான உள்ள உள்ள கான்கிரீட் எல்லாத்தையும் உடைக்கிறது. இங்கிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த சைடு ஒரு 2 பேர் இருந்து உடைச்சுக்கிட்டு இருக்காங்க நண்பா. அது மாரி இந்த சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்டு கம்பிய நான் காட்டியிருந்தேனா, ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ட்டு. இந்த கம்பிய பாருங்களேன். இதில வந்து ஓரளவு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாலாம் எதுவுமே எடுக்கல. அந்த கான்கிரீட் வந்து வெட்ட எல்லாமே வந்து கீழ கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த கான்கிரீட்ட உடைக்கும்போது கீழ கல்கள் எல்லாமே சிதறி விழுந்தது இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. அதுக்கு நான் ஒரு ஜூமிங்க போட்டு உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். அந்த கல்லுகள் எல்லாமே கீழ தெரியுதுங்களா? எப்படி கிடக்கு பாருங்க. இந்த மாரி தான் ஆனா பெரிய பெரிய கல் எல்லாத்தையுமே கயித்த வச்சு கீழ இறக்கி, அத வந்து டைரக்ட்டா கொண்டு போயிடுறாங்க. அப்படி உடைக்கும்போது கீழ ஒரு சில கல் விழும்ல, அதுதான் இது. ஸோ இதுதான் நண்பா இப்போதைக்கு நிலைமை. ஃபுல்லாவே பாருங்க. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது. ஏன்னா பக்கத்து பாலத்தில ஒரு சைடு இருக்கிறத காட்டி இத காட்டும்போது தான் உங்களுக்கு என்னென்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.